வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான காரக்குழம்பு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 3 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய், ஒரு 10-15 வெங்காயம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை, ஒரு 10-12 பல் பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு பெரிய தக்காளி பொடியாக அரிஞ்சது, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நம்ம ஊற போட்டுடணும். வாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சாச்சு. ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 10-12 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கின உடனே சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போது அரிஞ்சு வச்சுருக்கிற முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க அந்த காய். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். காய் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளியை போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சு வதக்கிக்கோங்க. டூ மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். தக்காளி காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. திருப்பி நல்லா வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு. எல்லா காயிலையும் படுற மாதிரி அந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டு காய் மூழ்கிற அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கலாம். லாஸ்ட்டில் தான் புளி ஊற்றணும். இது ஒரு 3 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். நல்லா அந்த காய் வேகட்டும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு அந்த மசாலாவில். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணியில் இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதை ஆட் பண்ணிடலாம். புளியை ஆட் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். வாவ், செம்ம அரோமா. இப்போ நல்லா வெந்துருச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில், ரெண்டுமே ஆப்ஷனல் தான். போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதான். நம்முடைய சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு தயார்.